நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆயில் கேனுடைய கைப்பிடியை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதனுடைய கைப்பிடியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும் இந்த டிப்ஸுக்கு. மற்ற எந்த போர்ஷனுமே தேவையில்லைங்க. பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு கைப்பிடியை கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதால இந்த கேனை ரெண்டாக மார்க் பண்ணி இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த கைப்பிடியில் வந்து நான் பாதி அளவுக்கு தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கத்தியை ஹீட் பண்ணிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. பாருங்க, ஈஸியாக கட் பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாதிரி மேலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த டிப்ஸுக்கு. மற்ற போர்ஷன்ஸ் எதையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. பாருங்க, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்ச பிறகு சின்னதாக வந்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வந்து கட்டி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியும் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் அப்படியே ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு சூப்பரான லைட்டர் ஸ்டாண்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த லைட்டர் ஸ்டாண்ட் உங்களுக்கு. ஸோ லைட்டரை வந்து அங்கங்கே வைக்காம இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆயில் கேனுடைய கைப்பிடி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு லைட்டரை உள்ள இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக டைட்டாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்.